கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் மேக் பண்ணும்போதோ இல்ல ஒரு டிசிஷன் மேக் பண்ணும்போதோ சில டாக்டரின்ஸ் அப்ளை பண்ணி டிசிஷன் மேக் பண்ணுவாங்க. அதுல ஒரு முக்கியமான டாக்டரின் தான் டாக்டரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ். பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ட்ரூ நேச்சர் ஆஃப் த லா, மெயின் பர்பஸ் ஆஃப் த லா அப்படிங்கிறது ரெஃபர் பண்ணுது. இது எப்போ பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 லிஸ்ட் வந்து நம்ம பார்த்தாகணும். இந்த 3 லிஸ்ட பத்தி நான் டீடைலான ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ வந்து நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம். ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் 3 லிஸ்ட் இருக்கு. ஸ்டேட் லிஸ்ட் கீழ 66 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. லைக் வித் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், லேண்ட் பாலிசிஸ், போலீஸ் போர்சஸ், மணி லெண்டர்ஸ், இத்தனை 66 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இது ரிலேட்டடா லா மேக் பண்றதுக்கு ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் ரைட்ஸ் இருக்கு. அடுத்தது யூனியன் லிஸ்ட் ஆர் சென்ட்ரல் லிஸ்ட். இதுக்கு கீழ 97 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்கிங், இன்சூரன்ஸ், யூபிஎஸ்சி, எலெக்ஷன், ஃபாரின் அஃபேர்ஸ், இந்த மாதிரி 97 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இது ரிலேட்டடா லா மேக் பண்றதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு மட்டும் தான் ரைட்ஸ் இருக்கு. அடுத்தது கன்கரண்ட் லிஸ்ட். இதுக்கு கீழே ஒரு 47 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இது ரிலேட்டடா லா மேக் பண்றதுக்கு சென்ட்ரலுக்கும் ரைட்ஸ் இருக்கு, ஸ்டேட்டுக்கும் ரைட்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த டாக்டரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எப்போ அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கேஸ்ல மூலமா நம்ம பார்க்கலாம். பிரஃபுல்லா குமார் முகர்ஜி வெர்சஸ் பேங்க் ஆஃப் குல்னா. இதுல வந்துட்டு மணி லெண்டர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து பெங்கால் மணி லெண்டர்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் வந்துட்டு ஸ்டேட் வந்து கொண்டு வருவாங்க. இது வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா மணி லெண்டர்ஸ், அதாவது கடன் வழங்குறாங்க இல்லையா, அவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வட்டி வச்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசுறது, மணி லெண்டர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. இதுல சென்ட்ரல் சப்ஜெக்டான ப்ராமிசரி நோட் அப்படிங்கிறது சென்ட்ரல் சப்ஜெக்ட், அதை பத்தியும் இந்த ஆக்ட்ல வந்து டீல் பண்ணிருப்பாங்க. சோ இது வந்து இந்த கேஸ் போட்டிருப்பாங்க. இது வந்து சென்ட்ரல் சப்ஜெக்ட் பத்தியும் டீல் பண்ணிருக்கு. இந்த ஆக்ட் வந்து செல்லுமா செல்லாதா அப்படின்ட்டு பிரிவி கவுன்சில் வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா அந்த டாக்டரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்ளை பண்ணிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன ரெஃபர் பண்ணுது? ட்ரூ நேச்சர் ஆஃப் த லா, மெயின் பர்பஸ் ஆஃப் த லா. சோ அப்ளை பண்ணி என்ன சொல்லிருப்பாங்கன்னா இந்த ஆக்டோட மெயின் பர்பஸ் என்ன, மணி லெண்டர்ஸ்க்காக கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்குதான் முக்கியத்துவம் கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதனால என்ன சொல்லிருப்பாங்கன்னா இந்த ஆக்ட் வந்து வேலிட் தான். ஈவன் தோ சென்ட்ரல் சப்ஜெக்ட் ஆன ப்ராமிசரி நோட்டை பத்தி இதுல டீல் பண்ணிருந்தாலுமே இதோட முக்கியத்துவமும் மெயின் பர்பஸும் எதுக்கு இருக்குன்னா மணி லெண்டர்ஸ் ஆன ஸ்டேட் சப்ஜெக்ட் தான் இருக்கு. சோ அதனால இந்த ஆக்ட் வந்துட்டு வேலிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டாக்டரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அப்ளை பண்ணும்போது அந்த ஆக்டோட முக்கியத்துவத்தை பார்ப்பாங்க, மெயின் பர்பஸ் ஆஃப் த ஆக்ட் பார்ப்பாங்க. அது ஸ்டேட் சப்ஜெக்ட் ரிலேட் பண்ணி இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஆக்ட் வேலிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் தோ சென்ட்ரல் சப்ஜெக்ட் கீழே இருக்க ஏதோ ஒரு விஷயத்த பத்தியும் அந்த லால வந்து மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னாலுமே ட்ரூ ஆப்ஜெக்ட் ஆஃப் த லா, மெயின் பர்பஸ் ஆஃப் த லா ஸ்டேட் சப்ஜெக்ட் உரியதா இருக்கு அப்படின்னா அது வந்து வேலிட் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் டாக்டரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ்.